அல்லேலூயா. இன்றைக்கு நம் மத்தியிலே செய்தி கொடுக்க வருகிற தேவதாசன் நல்ல ஒரு சுவிசேஷகர், மிஷினரியாகவும் இருந்திருக்கிறார். மட்டுமல்லாமல் மிஷினரிகளை தாங்குகிறவராக, அவர்களை போய் விசிட் பண்ணி உற்சாகப்படுத்துகிறவராக ஒரு சிறப்பான சேவை செய்கிறார். சொல்லப்போனால் ஒரு அப்போஸ்தலன் செய்கிறது போல சேவை செய்கிறார். ஆனால் இன்னும் சபைகள் ஒன்றையும் ஸ்தாபிக்கவில்லை. அதையும் சீக்கிரமாக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் போன வருஷத்தில் பட்ட பாடுகள், அவர் அதாவது படுக்கையில் இருந்த விதம் அப்படி இருந்தது. ஆனால் அவருக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அது சுகமான உடனே புறப்பட்டு போயிட்டார் பாருங்களேன். அப்படி போய் கஷ்டப்பட்டு பாடு அனுபவித்த பக்தரை ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? அதனாலே அவருக்கு ஜீவன் சுகம் பலன் மட்டுமல்ல, திவ்ய கிருபையும் கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு பிராமின் கன்வெர்ட்னு சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிய வைப்போங்கிறதுக்காகத்தான் நான் அதை சொல்கிறேன்னு இல்லை, மற்றபடி அல்ல. கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் பண்ணிவிட்டு ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார். ஏன்னா நம்ம மாதிரி சபை இருந்தால் பரவாயில்ல, சபை இல்லை. சபை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு ஊழியம் செய்கிறாருன்னா அப்போ சாதாரண வேலை இல்லை. அந்த விசுவாசத்துக்கு கணம் உண்டு. அதனாலே அவர்கள் அனுபவத்தோடு நமக்கு சில வார்த்தைகளை இன்றைக்கு கொடுக்க போகிறார்கள். கர்த்தர் நல்லவர். நீங்கள் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேலண்டர் வைத்திருக்கிறோம். இது உங்களுக்கு எப்படி சொல்லி ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன். ஏன்னா நாங்கள் சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி இங்கே வந்திருக்கிறபடினாலே நீங்கள் போகும்போது ஒரு கேலண்டரை வாங்கிட்டு போங்க. இது கணக்கில் இல்லை உங்களுக்கு. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறவாமல் செய்யுங்கள். இப்பொழுது நம்மத்திலே வந்திருக்கிற மதிப்புக்குரிய தேவதாசனை கரங்களை தட்டி வரவேற்பு கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய பெரிதான கிருபை இந்த வருஷத்தின் முதலாவது நாளில் இந்த பலிபீடத்தில் நிற்கும்படியும் அவருடைய வசனத்துக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவதாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னை இந்த ஊழியம் செய்யும்படி சென்ற வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அப்படி தான் நான் ஜனவரி 1ஆம் தேதி மாலையில் இங்கே பேசி நான் ஊழியங்களை தொடர்ந்தேன். அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வருஷமும் நான் அப்படியே செய்கிறேன். எனக்கு ஐயா கொடுத்த படிப்புக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. நாம் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். ஒரு பல்லவியை பாடி அல்லேலூயா. முகம் பார்க்கணுமே ஐயா, அழகை ரசிக்கணுமே, முகம் பார்க்கணுமே ஐயா, அழகை ரசிக்கணுமே, பாதம் சேரணுமே, பாதம் அமரணுமே, சித்தம் செய்யணுமே ஐயா, சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இணையவரே ஏசையா, உம்மை தான் நேசிக்கிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், நான் உம்மை தோடு தாழுவேன். நல்ல தகப்பனே, பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து போதனை அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. தகப்பனே, இந்த வருஷத்தின் முதலாம் நாள் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது எங்கள் இருதயம் அனல் கொள்ளட்டும். நீர் எங்களோடு பேசும்.
நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ சிற்பமோ அல்ல. நீர் பேசும் நாங்கள் கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்களுடைய கெட்சமனே மினிஸ்ட்ரீஸ் ப்ரேயர் டவரில் நான் இந்த கடந்த வருஷத்தின் மையத்திலே நான் ஜெபித்து உபவாசித்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். புதிய வருஷத்துக்காக நான் முன்னமே ஆயத்தப்படுவது எப்போவுமே ஒரு வசனத்தை எனக்கு தாரும். ஒவ்வொரு முறையும் நான் வட இந்தியா போகும்போதும் வெளிநாடுகளுக்கு போகும்போதும் ஒரு வசனத்தை எனக்கு தாரும். வசனத்தை வாங்கி கொண்டு தான் நான் புறப்படுவேன். டிக்கெட்டெல்லாம் முன்னாடி புக் பண்ணாலும் புறப்படுறதுக்கு முன்னாடி செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தில் செக்இன் பண்ணிடுவேன் நான். எனக்கு கர்த்தர் இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த வாக்கு தத்தமாக கொடுத்தார். கடந்த வருஷத்தில் கொடுத்த வார்த்தை நான் அநேகருக்கு போர்டு கூட கொடுத்துருந்தேன். எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்தது. ஏனென்றால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேத புத்தகத்தில் அநேக வார்த்தைகள் இருக்குது. ஆனால் ரேமா வார்த்தை, ஆவியானவரால் சொல்லப்படுகிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வார்த்தை, ரேமாவை நாம் கொடுக்கிற போது அது அங்கே அநேகருக்கு வந்து பலிக்கிறது, பலனை தருகிறது. அப்படிதான் போன வருஷம் நான் கொடுத்தேன். உன் இருளை வெளிச்சமாக்குவார், உன் தீபம் ஏற்றப்படும், உன் விளக்கை ஏற்றுவார். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோசனமாக இருந்தது. அந்த போர்டு சரியாக தீர்ந்து போய் மறுபடியும் நாங்கள் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அதுபோல் இந்த ஆண்டும் கூட ஆதியாகமம் 33:11 தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இதுதான் இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என்ன பாஸ்டர் இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று இல்லை, இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையும் இல்லை, ஆனால் யாக்கோபு சொல்லுகிறாரே, இது எப்படி வாக்குத்தத்தமாகும்? ஜேக்கப் இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். த டைப்பாலஜி, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவர். அவர் நம்முடைய முற்பிதா. அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறது சாமானியமாய் சொல்லிவிடல. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் இருக்கு. இது ஒரு விசுவாச அறிக்கை. அதே அதிகாரத்தில் அவருடைய அண்ணன் ஏசா சொல்லுகிறார். என்னென்னு சொல்லுகிறார் பாருங்க, 9ஆம் வசனத்தில். அவர் இப்படி சொல்லலை, தேவன் ஆசீர்வதித்தார்னு சொல்லலை. நீங்கள் கவனித்து பாருங்கள். என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். See the difference between these two brothers' confession. இந்த ரெண்டு சகோதரர்களுடைய அறிக்கையை பாருங்க. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஒரு மனுஷன் சொல்லுவானால் அந்த வார்த்தை அறிக்கைக்கு பின்னால் அவனுடைய பாடுகள், அவன் கசக்கி பிழிந்து எடுக்கப்பட்ட அந்த பட்ட பாடுகளின் அனுபவத்தின் வெளிப்பாடுதான். எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று ஒருவன் சொல்லுவானால் அவன் மிகுந்த மேட்டிமையோடு ஒருவன் சொல்லுவான். ஆனால் அதுவே தேவன் என்னை அனுகிரகித்திருக்கிறார், அதனால் எனக்கு எல்லாம் உண்டு, நான் சம்பாரித்தேன், எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒருவன் சொல்லுவானால் அது சுயபலம், அது மாம்ச புஜம். இங்கே இவர் சொல்கிறார் பாருங்க, எல்லாம் எனக்கு உண்டு, வேண்டியது எல்லாம் உண்டு, தேவன் என்னை அனுகிரகம் செய்திருக்கிறார். வேதத்தில் ஆபிரகாம் ஒரு முக்கியமான கேரக்டர், அதுக்கு அடுத்து வருகிற ஈசாக்கு ஒரு ஷார்ட் கேரக்டர், ஆனால் ஜேக்கப் இஸ் த மேஜர் கேரக்டர், ஒரு மெயின் கதாபாத்திரம். அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இருந்துதான் இஸ்ரவேல் சந்ததி பெருக ஆரம்பித்தது. இன்னொரு இடத்துலையும் இந்த யாக்கோபு அறிக்கை பண்றார் பாருங்க, 33:5 அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, ஏசா பார்க்கிறாரு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யாருப்பா, தம்பியை கேட்கிறார். அதற்கு அவன்,
தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். மறுபடியும் பாருங்க அவனுடைய ஒபீடியன்ஸ். இந்த யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை ஏதோ கரோர்பத்திலேயோ பம்பர்லேயோ லாட்ரிலேயோ அடித்த ஆசீர்வாதம் அல்ல. தன் தாய் தகப்பன் அண்ணனை விட்டு பிரிந்து போன 20 வருஷ பெரும் பாடுபட்டு அவன் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள். அவைகளை எல்லாம் சவதரித்து கொண்டு வருகிறான். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் ராப்பகலாய் உழைத்து, உறக்கமில்லை, ஊனு இல்லை, பனியிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை சவதரித்து கொண்டு வருகிறான். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு அவனுடைய மனசாட்சி நினைக்குது. குத்துனவன் பயப்படுகிறான், ஆனால் குத்துப்பட்டவன் தைரியமாக வந்து நிற்கிறான். அடி வாங்கினவன் மறந்துட்டான், அடித்தவன் மறக்கலை. என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் நல் மனசாட்சி, சுத்த நல் மனசாட்சி இல்லையானால் அவன் பெற்ற ஆசீர்வாதம் வீணும் விருதாவும். தேவன் பாருங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு வாக்கை சொல்லி தான் அனுப்பினார், சும்மா அனுப்பலை. அப்பா அம்மா வீட்டிலிருந்து வரும்போது அந்த வனாந்திரத்தில் ஒரு காலத்தில் அவன் கல்லை தரைக்கு வைத்து கொண்டு தூங்கும் பொழுது ஏணி வைக்கப்பட்டு தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான நேரத்திலே வாக்குரைத்தார். நான் அந்த சுருக்கமான அந்த கடைசி பகுதியை சொல்கிறேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. வாக்கு பண்ணி தான் அனுப்பினார், வெறுமையாக அனுப்பலை. நான் முன்னமே சொன்னேன், நான் வட இந்தியா ஊழியத்துக்கோ வெளிநாடுகளுக்கு போவோம், ஒரு வாக்கை வாங்கி கொண்டு தான் போவேன். ஏனென்றால் அனுப்புகிறது அவர். அவர் காரியமாக தான் நான் போகிறேன், ஏன் காரியமாக போகலை. நான் பிக்னிக் போகலை, ஊர் சுத்த போகலை. அவர் என்ன அனுப்புறதுனால அவர் ஏதாவது ஒரு வசனத்தை கொடுத்து தான் அனுப்பணும். அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் போயிடுவேன். அப்படிதான் இங்கே அவர் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் 20 இயர்ஸ் லாங் ஜேர்னி போயிட்டார். லாங் மிஷன் ஒர்க் அதை முடிச்சுட்டு தான் வர்றார். அந்த 20 ஆண்டு காலம் அவர் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றார். இந்த வார்த்தை பாருங்க எப்படி பிரதர் வாக்கு தத்தமாகும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ரோமர் 14:23. தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. நம்முடைய முற்பிதாவாகிய இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவர். அவருடைய வாயிலிருந்து வந்தது, அவருடைய வாழ்க்கையின் அனுபவம், அந்த சாரம், அந்த வார்த்தை இன்னைக்கு வாக்குத்தத்தமாக மாறினது. அந்த வார்த்தையை சங்கீதம் 119:11, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வைத்து the perfect continuous sentence. நான் இந்த வசனத்தை நிறைய முறை தியானித்திருக்கிறேன், அதிலிருந்து செய்தி எடுத்திருக்கிறேன். நான் முந்தா நேரத்துக்கு ராத்திரி இதை உட்காந்து யோசிச்ச போது நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். சாம் 119:11 என்னென்ன டிரான்ஸ்லேஷனில் என்னென்ன அர்த்தத்தில் இருக்குன்னு பார்த்தா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 35 டிரான்ஸ்லேஷனை நான் பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு டிரான்ஸ்லேஷன் த மெசேஜ் பைபிள். நீங்கள் போய் பாருங்கள், த மெசேஜ் பைபிளில் ஐ ஹாவ் பேங்க்டு யுவர் ப்ராமிசஸ் இன் த வால்ட் ஆஃப் மை ஹார்ட், ஸோ ஐ ஒன்ட் சின் மை செல்ஃப் பேங்க்ரப்ட். ஆஸ் எ பேங்கர், ஆஸ் எ பேங்க் மேனேஜர், இந்த வார்த்தை அந்த மெசேஜ் பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஐ ஹாவ் பேங்க்டு யுவர் ப்ராமிசஸ். உம்முடைய வாக்கு தத்தங்களை பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஐ ஹாவ் பேங்க்டு யுவர் ப்ராமிசஸ். பேங்க்கில் டெபாசிட் பண்ண எப்படி வரும்? வித் இன்ட்ரெஸ்ட். வித் இன்ட்ரெஸ்ட். அதில் இன் த வால்ட் ஆஃப் மை ஹார்ட், so I won't sin myself bankrupt. வா,
என்ன அருமையான ஒரு வேர்டை போட்டுக்கிற பாருங்களேன். நான் இன்சால்வெண்ட் ஆகாதபடிக்கு, நான் திவால் ஆகாதபடிக்கு. ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நான் பாவம் செய்தால் நான் திவால் ஆனேன். சூப்பர் டிரான்ஸ்லேஷன். ரியலி அமேசிங் டிரான்ஸ்லேஷன். பேங்க்ரப்ட், நான் ஆகாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்தேன். அன்பானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். இந்த பரிசுத்தவான் யாக்கோபு மன தைரியத்தோட சொல்லுகிறார், தேவன் என்னை அனுகிரகித்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு. அன்பானவர்களே, என் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் தொடங்கின பொழுது என் தாய் தகப்பன்மார் என்னை கட்டின துணியோடு என்னை வெளியே அனுப்பினார்கள். அதே துணியோட வெளியில் வந்தேன். மாற்று துணி கூட கிடையாது. ஜீரோவில் தான் நான் ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் படாத கஷ்டப்பட்டேன். எனக்கு விரோதமாய் யாகம் பண்ணினாங்க, மந்திரம் பண்ணினாங்க, சூன்யம் பண்ணினாங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணினாங்க. ஆனால் என்னுடைய வேதம் என்னை பாதுகாத்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாத்தது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்கல. எனக்கு விரோதமாய் எழும்பின எந்த நாவையும் நான் குற்றப்படுத்தினேன். யாக்கோபுக்கு விரோத மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோத குறி சொல்லுதல் இல்லை. அதனால் அவர்கள் சோர்ந்து போனார்கள். இனி இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டாங்க. சோர்ந்து விட்டதுனால தான் இன்னைக்கு நான் நிலைத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம இந்திய தேசத்தில் சில ஆசீர்வாதங்கள் சாபமாக மாறினதும், சில சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறினதையும் நான் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் படித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர், துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் நெகட்டிவாக பண்ண மாட்டார். துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். சென்ற ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் வாழ்க்கையில் வந்து பழித்தது? அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அந்த வாக்கு தத்தம் என்ன எக்ஸ்பைரி ஆகிப்போச்சா? அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கா இந்த வசனத்தில்? எதுவும் நம்ம மெடிசின்ஸ் வாங்கினாலும் ஃபுட்டு வாங்கினாலும் அதில் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட். பட் இதில் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, ஆனால் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இந்த வாக்கு தத்தங்கள் என்றென்றைக்கும் உள்ளது. நீங்கள் எடுத்து படிச்சுக்கினா, இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதை இன்னைக்கு வாசித்தாலும் சரி, நாளைக்கு வாசித்தாலும் த மேஜிக்கல் வேர்ட் அது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதி. வெரி எக்ஸைட்டிங் த வேர்ட். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். 5 வருஷம் கழித்து எடுத்து படிச்சிங்கன்னா அன்னைக்கு ஆசீர்வாதம் சூப்பராக இருக்கும். அது இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதி. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஆசீர்வாதம், நிறைவாக்குகிற வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அதை அறிக்கை இடுகிறோம்? காலையில் எனக்கு ஃப்ரான்சிஸ் 2 கேலண்டர் கொடுத்தாரு. என் பேகு, ஃப்ளாஸ்க்கு, ஹெல்மெட்டு எல்லாம் சேரில் வச்சேன். ஆனால் எல்லாம் இருக்குது, கேலண்டர் காணும். ஏன்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் வேணும். வாக்குத்தத்தை அட்டை கொடுத்தாங்கனாக்கா, ஒரு வீட்டில் 3 ரூம் இருக்குது, 3 கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் வாங்கி மாற்றமே அது ஷோ பீஸாகத்தான் டிசம்பர் வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர ஒரு நாளும் அதை மறுபடியும் வாயினால் அறிக்கை பண்ணுகிறதே இல்லை. வாக்குத்தத்தம் வேணும்னு ஆளா பறக்கிறோம். ஐயா சொன்னாங்க, நேற்றுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலன்னு எத்தனை பேருக்கு கமெண்ட் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நானும் கேட்டேன், நானும் கேட்டுட்டு தான் போனேன். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ராமாயணத்தில். வசிஷ்டர் மூத்த ஒரு ரிஷி. அவர் விஸ்வாமித்திரர் சொல்லும், நீ பிரம்ம ரிஷிப்பா, நீ தபஸ் பண்ணின, காயத்ரி மந்திரம் சொன்னேன், அதனால நீ பிரம்ம ரிஷி. அது மாதிரி அவர் வாயால் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? நம்மளுடைய நம்பிக்கையை எல்லாம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதை அறிக்கை பண்ணுவது இல்லை. ஷோ பீஸாக சுவரில் அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாங்கி கொண்டு போகிற வாக்கு தத்தங்கள் அறிக்கை பண்ணணும். வாயினால் அறிக்கை பண்ணால் அது பலிக்கும். விசுவாசம் விருத்தியாகும். வாக்கு தத்தங்களை நம்ம அப்படியே மறந்து போகிறோம்.
ஐயா கொடுத்த வாக்குத்தத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டாங்கனாக்கா எத்தனை பேர் ஃபெயில் ஆவீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தையை அவர் உண்மையுள்ளவர். நாம் பொய்யனாய் இருந்தாலும் அவர் தமது வார்த்தையை, நான் சொல்லிட்டேனே, நான் செஞ்சுதான் ஆகணும், நான் சொல்லிட்டேன். நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனையோ முறை நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம், டே நீ நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கடா, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், நான் உனக்கு நல்ல டேபு வாங்கி தரேன். பாஸ் பண்ண பிறகு, டே நான் சும்மா சொன்னேன்டானு, நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சும்மா சொன்னேன். ஆனால் என் தேவன் சும்மா சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவன். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திறனும் அல்ல. நம்முடைய மத்தியில் வருகிற, அடிக்கடி வருகிற அடைக்கலம் பாஸ்டர் பால் அடைக்கலம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியர் கூட்டத்தை சொன்னார். வாக்குத்தத்தம் ஜனவரி மாதம் வரும்போது ஜம்ப் பண்ணி போகுமா. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் வரும்போது விசுவாசத்தோடு சொல்லுவோமா. மார்ச் வரும்போது மார்ச் பண்ணி போவோமா. ஏப்ரலில் ஏமாத்திட்டு போயிடுமோ அப்படின்னு விசுவாசிகள் சொல்கிறதாக அவர் சொன்னார். நான் அதை கேட்ச் பண்ணிக்கிட்டேன். அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஏப்ரல் மாதத்தில் ஏமாத்திட்டு போகிற வாக்குத்தத்தம் அல்ல, அது என்றென்றைக்கும் வந்து பலிக்கும். ஏன் என்றால் என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. கொடுக்கப்படும் வரங்களை, ஆசீர்வாதங்களை அவனவன் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறானோ அதன் அடிப்படையில் தான் அது நிலைப்பதும் அது மறக்கப்படுவதுமாயிருக்கிறது. ஒரு மனுஷன் அடிமேல அடி வாங்கின மனுஷன் தன்னுடைய நிலைமை, யோகியதை என்னன்னு ஒரு தெரிஞ்ச ஒரு மனுஷன், தன்னால ஒன்றும் முடியாதுன்னு யூஸ்லெஸ், ஹோப்லெஸ் என்ற நிலைமைக்கு வந்த மனுஷன் தேவன் கொடுக்கிற வார்த்தையிலே முழு நிச்சயமாய் இறுக பற்றி கொள்வான். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பிடித்து கொண்டு அதை பற்றி கொண்டு அவன் we will stand upon the promises of the Lord. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நின்று நம்ம நடப்போம். பேதுருவை கடல் மேல் வா என்றாரே, அவன் எதன் மேல் நடந்தான்? சமுத்திரம் அவனுக்கு பழக்கப்பட்டு தண்ணிப்பட்ட பாடு, செம்படவர். கர்த்தர் சொன்னாரே வா, கம், COME, அதன் மேல்தான் நடந்தார். அவர் அலைகளையும் புயலையும் காற்றையும் கண்டபோதுதான் அமிழ்ந்து போனாரே தவிர அவர் தானாக இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மேல் நடந்தார். வார்த்தையின் மேல் நடக்கும்போது நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தான் தழும்போம். நம்முடைய தமிழ் பழமொழிகள் அருமையானவைகள். விசுவாசத்தில் அலை பாய்கிறாங்க பார்த்தீங்களா, ஆவிக்குரிய கலக்கமும் ஆவிக்குரிய தடுமாற்றங்கள் வரும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் பலனற்று போகிறது. வார்த்தைகளை நம்ம உறுதியாக பிடித்து கொள்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். சங்கீதம் 119:71, உபத்திரவப்பட்டதினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்படியானால் ஒருவன் அடி மேல அடி, உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடு மேல பாடு வந்தால் அவன் என்னவா ஆகிறான்னா சொக்க தங்கமா மாறிடுறான், பியூரிஃபை ஆடுறான். இந்த ஜேக்கப் சொல்றாரு பார்த்தீங்களா, தேவன் என்னை அனுகிரகித்தார். அண்ணா நான் வெறும் கையா போனேன்னா, கோலும் கையுமா போனேன். இந்த 2 பரிவாரம் அண்ணன் கேட்குறேன், டே உனக்கு முன்னாடி வராங்களா, அவங்களாம் யாருன்னா? அவங்களாம் தேவன் கொடுத்த பிள்ளைகள் ஐயா. அவன் வாழ்க்கையில் பாருங்களேன், அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு அங்கேருந்து கடந்து போன நேரிட்ட சோதனை பாருங்களேன். லாபான் ஆள் மாறாட்டம் செய்து லவ் பண்ணின விருத்தியை விட்டுட்டு அவள் அக்காலை கல்யாணம் பண்ணிச்சான், டோரி கண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அன்னைக்கே அவன் மேலே விழுந்தது ஒரு அடி. 2வதாக லாபான் சம்பளத்தில் 10 முறை வஞ்சித்தான்.
ஒரு மனுஷன் பாருங்க எதையும் விட்டு கொடுத்துருவான், ஆனால் உழைச்சதுக்குரிய ஊதியத்தில் கை வைக்கிறான். ஆனால் அவன் மனசு எவ்வளோ நொந்து இருக்கும் தெரியுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேதமும் அதான் சொல்லுது. அந்தி சாயம் முன்னாடி அவன் கூலியை கொடுத்துருப்பா, ஆனால் அவங்க வஞ்சித்தாங்க. சம்பளத்தில் 10 முறை வஞ்சித்தானோ. இன்னொன்று, லவர் ஒரு திருடி. அதுவும் எங்க திருடிச்சுன்னா அவன் அப்ப வீட்டிலே திருடிச்சு. இவன் நீதிமான், அவளோ திருடி. அதுவும் திருடனது இல்லாம அதை ஒளிச்சு வச்சு மறைச்சிச்சு. இதில் வேற அவனுக்கு என்ன அவமானம்னா, தன் மாமனார் துரத்திக்கிட்டு வர்றாரு. நீ போறதுன்னா போயா, என் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போற, போயிட்டு இரு. ஆனால் ஏன் விக்கிரம் அவன் எவ்வளோ கிளைம் பண்ணுறான் பாருங்க அந்த சொரூபத்தை. ஏன் விக்கிரகத்தை ஏன் திருடிக்கிட்டு போனேன்? திருடி. அதனால தான் அவள் தன் மாமியார் வீட்டுக்கு போகாமல் வழியிலேயே அடக்க பண்ணப்பட்டாள். எந்த பெண்ணாவது திருமணமாகி தன் புகுந்த வீட்டுக்கு போகாமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? இன்னைக்கும் எருசலேமில் ராகேல் கல்லறை இருக்கு, அந்த கர்வாலி மரத்தடி. அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, எந்த மனைவியை நேசிச்சானோ அவள் திருடி. இன்னும் பாருங்களேன், அடுத்தது ஐயா கூட சொன்னார், என்னுடைய பாயிண்ட்ல நிறைய டச் பண்ணிட்டார் அவர். இந்த ரூபன் பாருங்களேன், இச்சையினால துன்மார்க்கம், தன்னுடைய சிற்றன்னை. அந்த காலத்துலலாம் அப்படி இச்சை அப்படி தலைவிரிச்சு ஆடுனது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கோட்பாடு இல்லை. அப்படியே அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். மூத்த குமாரன் தன்னுடைய மருமனாட்டி அந்த அம்மா கிட்ட போயிட்டான். அதனால தான் தண்ணீரை போல தழும்பினவனே நீ வாழ்வடைய மாட்டாய். இறுதி காலத்தில், அந்திம காலத்தில் தன் மகனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் அந்த சாபத்தை ஆட் பண்ணி விட்டார் அவர். அது மட்டுமில்லை, he lost his birthright. அது மட்டும் இல்லாமல் சிமியோனையும் லேவியும் ஊரை விட்டு புறப்பட்டு வரும்போது அந்த பெர்சியர் முன்னாடி தன் தங்கச்சியை நீ கடத்தியும் போய் கெடுத்து போட்டீங்களாடான்னு சொல்லிட்டு இவனுங்க விளையாட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆதியாகமம் 34:30 பார்த்தீங்கன்னா யாக்கோபு துக்கத்தோடு சொல்கிறார், டேவி என் வாசனையை ஏண்டா கெடுத்துட்டீங்க? நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன்டா, அவனுங்களோ அவங்க நாட்டில் நான் ஒரு அகதியாக போயிட்டுருக்கிறேன், ஏன் என்ன அவங்க கொண்டு போடுவாங்களே. எவ்வளவு பாடுகள் பாருங்க. அவன் ஒரு குடும்ப தலைவன், எத்தனை உபத்திரவத்து வழியா நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கு தெரியும். நம்முடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அந்த வாத்து பார்த்துருக்கீங்களா? நான் கேரளாவில் அந்த வாத்து பார்த்துருக்கேன், தாராவுன்னு சொல்லுவான் கேரளாவில். அந்த வாத்து தண்ணி மேலே போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இப்படி போகும், ஆனால் அதனுடைய கால்கள் கீழே தத்தளிக்கும் தெரியுமா? டிரான்ஸ்பரண்ட் தண்ணியாக இருந்துங்கன்னா நீங்கள் கீழே பாருங்கள், அந்த கால்கள் அப்படியே தத்தளிக்கும். அது மாதிரி தாங்க ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் தன் குடும்பத்தை நடத்துறதுக்கு அந்த தண்ணீர் மேலே போகிறது போல் அப்படியே ஊரறியாமல் அப்படியே ஊருக்கெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் அப்படியே புதுவாய் நெருப்பில் இட்ட மெழுகு போல் அவன் துடித்து கொண்டிருப்பான். இந்த யாக்கோபும் பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து தன் சொந்த 2 பிள்ளைகள் அவன் வாசனையை கெடுத்து போடுறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம், யோசேப்பு தன் அப்பா பிள்ளை எல்லாரையும் அண்ணன் தம்பியில கூப்பிட்டுட்டான். இப்போ பெரிய அரசன் பார்வோன் அவர் முன்னாடி போய் நிறுத்துறா, இன்ட்ரோடியூஸ் பண்ற, இஸ் மை ஃபாதர். பார்வோன் கேட்குறான், ஐயா உங்க வயசு என்னய்யா? எனக்கு அதை வாசிச்சா என் உள்ளமே கலங்குச்சிங்க. 47ஆம் அதிகாரம் 8-9. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசிய நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமாயிருக்கிறது. வயசை கேட்டாக்கா இவர் என்ன சொல்றாரு? என் ஆயுசு நாள் கொஞ்சம்தான், ஆனா சஞ்சலமா இருக்கிறது ஐயா. வயசை கேட்டா வயசை சொல்லிட்டு போயிருக்கணும். அவன் உள்ளத்துல என்ன நிறைஞ்சது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசிச்சு. சொல்ல முடியல. ஏன்னா அந்த இருதயம் அவ்வளவும் அப்படியே ரணமா இருக்கு, காயம் தழும்பேறி போயிருந்தது. அந்த தழும்பேறின இருதயத்தில் இருந்ததை அப்படியே வாய் உதடு சொல்லிடுச்சு. ஐயா ஏன்டையா கேட்குறீங்க? வயசு கொஞ்சம்தான் ஐயா, எங்க பிதாக்கள் போல இல்லையா, நான் கொஞ்சம்தான். சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. இந்த மாதிரி பாடுகள் வழியா வந்ததுனால தான்
அந்த யாக்கோபால சொல்ல முடிஞ்சது, தேவன் என்னை அனுகிரகித்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு. பிரதர் சிஸ்டர், நாம் ஒரு வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண போது 3 பேர் கேட்குறாங்க. 1 தேவன் கேட்குறார், 2 சாத்தான் கேட்குறான், 3 நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். தேவன் கேட்கும்போது அவர் மகிழ்வார். என் பிள்ளை எத்தனை விசுவாசமாய் என்னை மகிமைப்படுத்தி அறிக்கை விடுகிறார். சாத்தான் கேட்கும்போது சொல்லுவான், அடடா, உன்னை நான் திருப்பவே முடியாது, நான் தோற்று போயிட்டேன், நீ தேவனுடைய கட்சியில் லைஃப் மெம்பராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் உங்கள் சத்தத்தை கேட்கிற போது அவர்கள் விசுவாசம் விருத்தியாகும், அவர்கள் கர்த்தர் பட்சத்திலே வருவார்கள். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தேவன் தந்த வரங்கள் பாருங்க. 28ஆம் அதிகாரம் 12 முதல் 16 அவர் சொல்றார், ஒரு ஏணி இருக்கிறது, தேவன் தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. அங்கே கர்த்தர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கை வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்கு உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் இடத்தில் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட. தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கேளாத ஆசீர்வாதம், கேளாத ஆசீர்வாதம். கோலும் கையும் போனா வனாந்தரத்துல படுத்து கிடக்குறான். ஆனால் தேவன் இன்டர்ஃபியர் ஆகிறார், அவரே இன்வால்வ் ஆகிறார். படுத்து கிடக்கிறவன், தூங்கிட்டு இருக்கிறவன், சரீரம் அசதியா கால்நடையா வந்தது, தட்டி எழுப்பி தரிசனம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நான் ஹெக்டேர் கணக்கில் இவ்வளோ பெரிய லேண்டை தருவேன், உன் சந்ததியை நான் இவ்வளவா ஆசீர்வதிப்பேன், நீ சமாதானமா வருவா. இவ்வளவு ஆசீர்வாதம் சொன்ன பிறகும் யாக்கோபுடைய விசுவாசம் வளரவே இல்லை. ஏன் என்றால் அவனுடைய சிந்தை அதன் இல்லை. ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, யோபு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஒரு பங்கு, கஷ்டமே படாம விசுவாசித்து தேவனை உத்தமமாய் பின்பற்றியதனால இன்னொரு பங்கு வந்துச்சு. ஆடு மாடு ஒட்டகம் அல்ல, இன்னொரு செட்டு, ஒரு செட்டு பிள்ளைகள் போயிடுச்சு மேல, இன்னொரு செட்டு பூமியில பிறந்துடுச்சு, அதுலயும் 2 செட்டு டபுள். கர்த்தர் சொன்னார் பாருங்க, வாக்கு தத்தம், நம்பிக்கையுடைய சிறைகளே ரெட்டிப்பான நன்மை. யோபுக்கு ரெட்டிப்பான, அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஒரு போர்ஷன், கஷ்டப்படாம சம்பாதிக்காமலே இன்னொரு போர்ஷனை கர்த்தர் கொடுத்தார். எதற்கு கொடுத்தாருன்னா, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன். என்னையா வேலை செஞ்ச? 2ஆம் அதிகாரத்தை அம்மையார் சொன்னாங்க, அட பாவி, இன்னுமா விசுவாசத்தில் இருக்கிற, தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு. ஆஹா, மிஸ்ஸஸ் ஜோபு பேசலைங்க பிரதர் சிஸ்டர், மிஸ்ஸஸ் ஜோபு பேசல, சாத்தான் அவர்களை பயன்படுத்தினான். ஒருவேளை அம்மா நீ சொன்னது கரெக்டுமா, பொண்டாட்டி தாசனா இருந்தா, தேவன் ரொம்ப மோசமானவருமான்னு சொல்லி இருந்தால் இத்துடன் யோபுவின் சரித்திரம் முடிந்தது. 42 அதிகாரம் வந்திருக்காது. அவன் உத்தமத்தில் இருந்து ஊழியம் பண்ணினானே, அதனுடைய கூலிதான் அடுத்த போர்ஷன் வந்தது. ஹல்லேலூயா. கேளாத ஆசீர்வாதம். சாலமோனுக்கும் அப்படிதான், தட்டி எழுப்பி தரிசனம் பண்ணி ஆண்டவர் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ ஐஸ்வர்ய சம்மணர்ன்றதுக்கு அவர் நல்ல உதாரணங்களை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கார். ஆண்டவர் கொட்டி தீர்த்துட்டார். ஆண்டவர் சரி, நான் இந்த சம்பவத்துக்குள்ள வருகிறேன். இவ்வளவு ஹெக்டேர் கணக்கில் லேண்டு, இவ்வளவு ஆசீர்வாதம், ஃபியூச்சர் பிளஸிங் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா யாக்கோபுடைய அறியாமையையும் அவிசுவாசத்தை நீங்க பாருங்களேன். 28ஆம் அதிகாரம் 20-21. அப்போது யாக்கோபு என்னோட இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாத்தி எனக்கு ரோட்டி கபடா மக்கான் தந்தால் என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானம் வர பண்ணா நீ என் தேவன். ஹெக்டேர் கணக்கில் லேண்டு, பெரிய பெரிய தேசமே கொடுக்குறேன், உன் சந்ததியை இவ்வளோ ஆசீர்வதிப்பேன், நீ சமாதானம் வருவேன்னு சொன்னா, இவர் என்ன கேட்குற, இன்னைக்கு புவா கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவர். ரோட்டி கப்படா மக்கான் இஸ் ஆஸ்கிங், உன்னை உனக்காரமோ உடுக்க வசனம் தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானமாக கொண்டு வந்துடு, அது போதும், அப்போதான் நீ என் தேவன். தேவனுடைய
வெகு தூர காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் அறிவித்திரேன்னு ஒரு பரிசுத்தவான் சொன்ன. யார் தெரியுமா? தாவீது. வேதம் படிச்சவங்களுக்கு தெரியும். தேவன் எப்பவுமே ஷார்ட் விஷன் கிடையாது, லாங் விஷன். வெகு தூர காலத்து செய்தியை முன்னறிவிப்பார். அப்போது அறிவிக்கும் போது அது நகைப்புக்குரியதாய் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாராமா தான் சிரிச்சா, ஆனா ஆபிரகாமும் ஒரு இடத்துல சிரிச்சார். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கண் சொருகி போன குருடர்களுக்கு, நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு அது ஜோக்கு மாதிரி இருக்கும். இங்க அப்படிதான், யாக்கோபுக்கு அப்படிதான் இருந்தது. ஆனால் அது எப்போ அவன் உள்ளத்தில் வந்து உட்கார்ந்தது, இருதயத்தை தைத்தது என்றால் அந்த பாடுகள் வழியாய் அவன் கடந்து வெளியே வந்த பிறகு அந்த வார்த்தை பாப்பப்பாய் மேல வருது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் விடு. நான் சொல்லுவேன், ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமை கூப்பிட்டு அதற்றார் ஆண்டவர். லாங் 13 years நோ டிஸ்கஷன், ஃபெலோஷிப்பே கிடையாது ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும். ஒரு மிரட்டர். நான் சர்வ வல்ல தேவன், எனக்கு முன்ன நடந்துக்கப்பா, உண்மையாயிரு, பி ஃபெய்த்ஃபுல், ஐ அம் எல் ஷடாய். நீ என் வார்த்தையை நீ மறந்து போகலாம், ஆனால் நான் சொன்ன நான் மறக்க மாட்டேன். என்னுடைய ரெஸ்பான்சிபிள், நான் எதை சொன்னோ அதை நிறைவேற்ற வேண்டும். இதுல என்ன பிரச்சனைனா, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நாம் உண்மையுள்ளவராய் இருந்தோமானால் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். அவர் உண்மையுள்ளவராய் இருந்து நாம் பொய்யராய் இருந்தால் படுதோல்வி அடையும். இதுதான் வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் பலிக்காதது. அநேக முறை வாக்குத்தத்தங்கள் மேல் கைகளை வைத்து நான் கிளைம் பண்ணுவேன். நான் இங்கும் அங்குமாய் நடந்து 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 வாயினாலே அறிக்கை பண்ணுவேன். கன்ஃபெஸ், வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். வாக்குத்தத்தம் இன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவம் தான் சொல்றேன். சொல்லல வாக்குத்தத்தம் சொன்ன என்ன பண்ணுவேன்? ஒருவேளை வாங்கி போய் வீட்டில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஜெப, நான் சொன்னேன் இல்லை பால் அடைக்கலன்னு சொல்லிட்டு போன மாதிரி ஜனவரி மாதம் ஜம்ப் பண்ணி போவோம், பிப்ரவரி மாதம் விசுவாசத்தோடு போவோம், மார்ச் பண்ணி போவோம், ஏப்ரல் மாதம் ஏமாத்திட்டு போயிடும். ஏமாத்தாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மண் குகையில் புடமிடப்பட்டவைகள், சுத்த பொன்னானவைகள். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனுமாற மனுபுத்திரன் அல்ல. அப்படியானால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதிலிருந்து பரிசுத்தவான்கள் தங்கள் சரீரங்களை ஒடுக்கி உபவாசித்து கண்ணீரோடு ஜெபத்தோட ஒரே ஒரு வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் இருந்து டிக்ளேர் பண்ணும் பொழுது அது இங்கிருந்து அப்படியே போகும். அந்த வில்லிலிருந்து அம்பு எப்படி புறப்பட்டு போகுதோ அது மாதிரி சர்ரு. நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் ஏதோ ஒரு வார்த்தை ஒருத்தருக்குள்ளாக ஒரு அம்பாக போய் தைக்கும். அதுக்கு தான் இந்த பலிபீடத்துக்கு உள்ளே ஒரு மகத்துவமே அதுதான். இந்த ஆல்டருக்கு உள்ளது வாக்கு தத்தம், சமஸ்கிருதங்க அது. வாக்கு, இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வந்தார், அவர் சிலுவையிலே தத்தம் பலி ஆனார், அதுதான் வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தமானதனால் அது முற்றிலும் சத்தியம், அது நிச்சயம், அது பலிக்கும். கோலும் கையுமா போனேன், இதோ 2 பரிவாரங்களோடு வருகிறேன் என்று அவன் வாயாலவே சொல்ல வந்தேன். 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்க்கிறேன். இப்ப சொல்றாரு பாருங்க, சத்தியத்துக்கும். அப்ப என்ன கேட்டாரு? உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்தால் நீர் என் தேவன். ஆஃப்டர் ஆல் சாதாரண ரொட்டி சாப்பாட்டுக்காக கேட்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு தேவை அது. எப்பவுமே பாருங்க, we will never think big, the Lord thinks big. நமக்கெல்லாம் ஷார்ட் விஷன் தான், ஆனால் என் தேவனுக்கோ லாங் விஷன். 430 வருஷம் உன் ஜனங்கள் சிறைப்பட்டிருப்பார்கள், அடிமையா இருப்பார்கள். முன்னம் அறிவித்தார் ஆபிரகாம். தொண்டங்களின் நடுவே கடந்து போகும்போது ஆபிரகாமுக்கு முன்னம் அறிவித்தார். வெகு தூர காலத்து செய்தியை
மனுஷர் முறையாய் சொல்லுகிறவர் நம் கர்த்தர். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். ஏன் ஓடுறாங்க? இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி அங்கங்க நடக்குது. நீங்கள் பாக்கியவான்கள். அவரவர்கள் மொபைல் போனை ஆன் பண்ணிக்கொண்டு தீர்க்க தரிசனங்களை நோட்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க, வருகிறார்கள். வேத வசனங்கள்லயே தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது என்று ஃபுல் காஸ்பல் ரிவைவல் சர்ச்சில் நாங்கள் இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேத வசனமே தீர்க்க தரிசனம் தான். அது தேவனுடைய வாய் சொல்லிற்று, அவருடைய கரம் நிறைவேற்றும். இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகாது. அப்புறம் என்னத்துக்கு தீர்க்க தரிசனம் பின்னாடி ஜனங்கள் ஓடுகிறார்கள்? மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவன் அநேகரை ஆசீர்வாதத்துக்கென்று தான் அழைத்து வாக்குகள் கொடுக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்றதில்லை, அதற்கு பாத்திரர் அல்ல. நான் 4 பேர் சொல்றேன். ஐயா சொன்னது மாதிரி ரூபன், சிம்சோன், சவுல் ராஜா, எரபெயாம், யூதாஸ் காரியத். இன்னும் நீங்க எதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். எரபெயாம் முன்னாடி வந்தான் தீர்க்கதரிசி அபியா, இந்த அங்கேயே 10 துண்டாக கிழிச்சு இதை வச்சுக்கொண்டி 10 கோத்திரம் உனக்கு. ஆட்சி கைக்கு வந்த உடனே கன்றுக்குட்டியை வச்சா, தன் மனம் போன போக்கில ஆசாரிகளை நியமித்தான். எல்லாரும் எருசலேமுக்கு போனா நம்மளை விட்டுருவாங்கன்னு அங்கேயே ஒரு கன்றுக்குட்டியை ஸ்தாபிச்சிட்டான், அங்கேயே ஒரு பலிபீடத்தை ஸ்தாபிச்சான். He lost his call. அழைப்பு, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைக்கப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாக நம் தலைமையில் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். நான் இந்த செய்தியை பார்ட் 2 வச்சிருக்கிறேன். பட் ஐ have finished my time. It's time to conclude my message. If Lord willing, I will give it in another day. கர்த்தருக்கு சித்தமானால் நான் பின்னொரு நாள் பேசுகிறேன். இதை பாருங்க, இன்னைக்கு அந்த ஏசா அடி வாங்கினவன், நஷ்டப்பட்டவன், அடித்தவன் இப்போ வருகிறான். இவன் மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான் வேத வசனப்படி. அதனால்தான் எந்த ஏசாவுக்கு பர்த் ரைட் இல்லாம விற்று போட்டு திரும்பவும் பெற வேண்டும் என்று தலையோ அடிச்சுட்டு அழுதாலும் கூட அது அவனுக்கு வாய்க்கல. நான் என்ன ஆசீர்வாதண்டா மகனே தருவேன்னு அப்பனே சொல்லிட்டான். ஆனால் இப்போ என்ன சொன்னாரு தெரியுமா தேவன்? நீங்க வனாந்திரத்துல போகும்போது ஏதோ மொழியா போவாதீங்க, அவனுக்குன்னு நான் ஒரு தேசத்தையே கொடுத்துருக்கிறேன். நீங்க ராஜபாத வழியா போங்க, நீங்க தண்ணியும் சாப்பாடு வேணா துடு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. ஏதும் என்ற ஒரு தேசத்தையே நான் கொடுத்துட்டேன் அவனுக்கு. ஏன் தெரியுமா? மறப்போம், மன்னிப்போம். மன்னித்து தன் சகோதரனை எதிர்கொண்டு வந்து அணைத்து கொண்டான் பாருங்க. அவன் கட்டி அணைத்த போது எந்த அபிஷேகம் யாக்கோபுக்குள் இருந்ததோ அந்த அபிஷேகம் ஏசாவுக்குள்ளும் போனது. அதனால தான் நம்ம கை கொடுக்குறோம் ஒருத்தர். என் அபிஷேகம் உங்களுக்குள்ள, உங்கள் அபிஷேகம். கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொண்டு வர யாக்கோபுக்கு சமாதானமே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தோட தன் தகப்பன் வீட்டுக்கு போகவே முடியல. ஆப்ஸ்டக்கல். அந்த யாப்போக்கு நதிக்கரை ஓரத்தில் ஒரு நாள் வாட்ச் நைட் பிரேயர் நடக்கிறது. இரா முழுவதும் அவன் போராடினான். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தாயே. அந்த தேவதாசன் விடியற் காலையில தூதன் சொல்றா, என்ன விடு, நான் போறேன். இல்லை, நான் விடுகிறது இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். பிரதர் சிஸ்டர், நம்முடைய ஜபங்கள்ல மோகன் சிலாசர் அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய கேம்ப்ல மன்றாட்டு ஜபம், சோத்திர ஜபம், விண்ணப்ப ஜபம் இருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு ஜபம் இருக்கு தெரியுமா? தி விர்ஸ்லிங், போராடுகிற ஒரு ஜபம் இருக்கு பாருங்க. பிடிச்சா முயலுக்கு 3 கால விடாம ஜபிப்பாங்க பாருங்க. எனக்கு வரும் வரைக்கும் நான் விட மாட்டேன், நீர் ஆசீர்வதித்தாலொழிய விட மாட்டேன். நின்னாரு பாருங்க. அந்த இடத்தை தான் ஆண்டவர்
ஓ இதுக்கு மேலே உன்னை நான் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உன் பேர் என்னப்பா மாற்றிட்டு ஆசீர்வச்சிட்டு போயிட்டாரு. அன்று முதல் தொடை சந்து சுலுக்கிற்று, அவன் ஊனனாய் நடந்தான். ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் செய்த பாவத்துக்கும் நீங்கள் செய்கிற புண்ணியத்துக்கும் உலகத்தில் சொல்லுகிறார்கள், பாவம் என்ன வேணாலும் செஞ்சுடு, தங்க ரதம் வாங்கி கொடுத்துடு. நீ என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணிட்டு வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்துரு கோயிலுக்கு. நீ அன்னதானம் பண்ணிரு, புண்ணியத்தின் கணக்கில் பாவம் கழிக்கப்பட்டு விடும் உலகம் சொல்லு. நோ, நெவர். பாவத்துக்குரிய பலன் பாவம் அனுபவிக்கணும், புண்ணியத்துக்குரிய புண்ணியன் பலன் அனுபவிக்கணும். நான் படித்த வரைக்கும் சொல்லுகிறேன். பரிகாரங்கள், ஜோசியக்காரர்கிட்ட போங்க, மந்திரவாதி கிட்ட போங்க, எத்தனை பரிகாரங்கள் சொல்லுகிறார். ஆனால் வேதத்திலேயோ உபனிஷத்திலேயோ பரிகாரங்கள் என்று ஒன்றும் இல்லைங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் சொல்லுகிறது சத்தியம். சிலர்லாம் சொல்லுவாங்க, திடீர்னு எல்லா பெண்களும் பச்சை புடவை கட்டுங்க, என்னென்னமோ சொல்றாங்க பரிகாரம். உண்மையில சொல்றேன், நான் இருந்த காலத்துல எனக்கு ஒரு பரிகாரம் சொன்னாங்க. எங்க வறுமைக்கு தரித்திரத்துக்கு அந்த சனீஸ்வரன் கோயில் சுத்தி சுத்தி வருவாங்கல்ல, இடம் போய் வளம் வரணும்ல. எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஜோசிக்காரர், வளம் போய் இடம் வாங்க, சீக்கிரமா உன்னுடைய பரிகாரம் நிவர்த்தி ஆகும். அப்படி சொன்னங்க, சுத்தி வந்தங்க. நான் சொல்றேன், என்னுடைய வேதம் மட்டும்தான் சொல்லுகிறது, சர்வலோக பாவ நிவாரணி, உலகத்தின் பாவம் சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி. அவரை அவன் சந்திக்கிற வரைக்கும் அந்த எல்லையை கடந்து போகவே இல்லை. அந்த ராம் முழுவதும் போராடினான், இறுதியாக ஜெயித்தான். தன் அண்ணனை மேற்கொள்ளுகிறதுக்கு, தன் அண்ணனை எதிர்கொள்ளுகிறதுக்கு ஒரு பலத்தோடு, பரிசுத்த ஆவியின் பலன் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகமெங்கிலும் சாட்சியாயிருப்பீர்கள். இப்போது ஏசாவை சந்திக்கிறதுக்கு அன்னைக்கு தைரியமா குத்திட்டு வந்துட்டா, இன்னைக்கு தைரியமா எதிர்கொள்ள முடியல. ஏனென்றால் மடியில கணம், வழியிலே பயம். தேவ பலன் வந்தது. நொண்டி காலோட நொண்டிக்கினாவது வந்து அண்ணனை கட்டி பிடிச்சாங்க. இப்ப சொல்றான், என் தேவன் என்னை அனுகிரகித்தார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. கண்களை மூடலாம், ஜபிக்கலாம். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை அணிந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கிடும். எல்லாரும் எழுந்து, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, இயேசு தேவா. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது அதை சிக்கென்று பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கும் போது, கர்த்தர் உங்கள் சமீபமாய் வரும் பொழுது, அவர் உங்களுடைய வலது பாரிசத்தில் அசைவாடும் பொழுது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தையில் எவ்வளவு உண்மையுள்ளவர். உம்முடைய வார்த்தைகள் மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த தங்கம். கர்த்தர் தம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறீர். ஆண்டவரே,
இந்த ராத்திரியில அந்த யாக்கோபு சொன்னது போல நாங்களும் விசுவாசத்தோட தைரியத்தோட அறிக்கை பண்ண முடியுமா? நாங்கள் எந்த இடத்துல போராடி ஜெபிக்கணும்ப்பா? இந்த 2026 எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் எங்களுக்கும் நடுவில் ஏதாகிலும் பிளவு உண்டானால் தயவாய் அந்த பிளவை நீக்கும்படிக்கு அனுகிரகம். அந்த பிளவை நீக்கி நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்படும். ஏசாயா 58:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி யாக்கோபின் சுதந்திரத்தினால் எங்களை நீர் ஆசீர்வதியும். யாக்கோபின் சுதந்திரத்தினால் எங்களை ஆசீர்வதியும். அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தாரோ அவைகளுக்கு நீயும் நானும் சகோதரியே சகோதரனே உள்ளவர்கள், உத்தம கூட்டாளி, உடன் சுதந்திரவாளி. நம்முடைய பங்கு யாக்கோபின் சுதந்திரத்தினால் நம்மை கர்த்தர் போஷிக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.